பாப்பா என்ன பண்ணுத? என்ன பண்ணுத? ஆ சப்பாத்தியா? சப்பாத்தி தேய் பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து நம்ம குருமா வைக்குவோம், பட்டாணி குருமா. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. என்னது? என்ன வேணும்? சப்பாத்தி பண்ணுவோம். குருமா வச்சுட்டு சப்பாத்தி பண்ணுவோம், சரியா? சப்பாத்தி பண்ணுவோம். நீ தேய். சப்பாத்தி எப்படி தேய்க்கணும் தேய். எப்படி தைப்ப? சப்பாத்தி தேய். ஓகே, எண்ணெய் நல்லா காமிச்சோம். இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பட்டை, கொஞ்சமாக சோம்பு, 2 ஏலக்காய், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், மச்சப்பூ, ஹோல் கரம் மசாலாவில் அதெல்லாம். சப்பாத்தி பண்ணுவோம். எல்லாம் நல்லா பொரியட்டும். ஓகே, இதெல்லாம் நல்லா அப்புறம் சப்பாத்தி, வெங்காயம் போட்டு. என்ன பாப்பா? சப்பாத்தி பண்ணுவோம். வெயிட் சப்பாத்தி பண்ணுவோம். குருமா பண்ணிட்டு சப்பாத்தி. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. சப்பாத்தி தேய்க்கும். பார்த்துக்கோ. உட்கார். என்னம்மா என்ன பாப்பா? சப்பாத்தி பண்ணுவோம். பாப்பாக்காக அர்ஜென்ட்டாக ஒரு சப்பாத்தி பண்ணிடுவோம். இரு சப்பாத்தி பண்ணுவோம். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாப்பாக்காக சப்பாத்தி பண்ணுவோமா? சப்பாத்தி இதில் தக்காளி போட்டுக்குமா? தக்காளி போடுவோமா? தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோமா? தொடக்கூடாது, சுடும்ல, சுடக்கூடாது. சப்பாத்தி தொட்டாத சுடும் பாப்பா. பாப்பாக்கு என்ன வேணும்? நோ நோ நோ, அது எதுக்கு எடுக்க? சப்பாத்தி சாப்பிட்றியா? பாப்பாக்கு சப்பாத்தி போட்டாச்சு. வாவ், வெயிட் பண்ணு. வெயிட் சுடு. வெயிட், அம்மா வரேன். என்னது? நான் வரேன், வெயிட் பண்ணு. எங்கள் வீட்டில் எப்போதுமே இந்த கந்த சஷ்டி காலையில், மதியம், நைட்டு எப்போ பார்த்தாலும் இந்த கந்த சஷ்டி கவசம். பிகாஸ் ஆஃப் ஹர், இவளுக்கு அதான் பிடிக்கும். பாப்பா எப்படி இருக்கு? சப்பாத்தி எப்படி இருக்கு? சொல்லு, எப்படி இருக்கு? நாமி நல்லா இருக்கா? சரி, பாய் பாப்பா, பாய் டாடா.
பாய். ஓகே, அவள் அதை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போய் ஓகே பல்லாரி தக்காளி இந்த லெவலுக்கு வரணும். நல்லா மெரூன் கலரில் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் பட்டாணி, ஊற வச்ச பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச பட்டாணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்குள்ளேயே நம்ம வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிப்போம். ஃபஸ்ட்டு தேங்காய் கொஞ்சம், தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு காட்டுறேன். ஓகே, பட்டாணி இந்த லெவலுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்லாம் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன், ஜீரகப்பொடி கொஞ்சம் 1/4 டீஸ்பூன், அப்புறம் மிளகாப்பொடி கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, ஓகே. பாப்பா சப்பாத்தி எங்கே காணும்? சப்பாத்தி எங்கே காணும்? எங்கே போயிட்டு? எப்படி இருக்கு? நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச அது தேங்காய் பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஏன்னா அது ஊற வச்ச பட்டாணி, ஸோ சாஃப்டாக அது வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு வந்து ஒரு 3 கப் அளவு மாவு போட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணேன். ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஊறணுன்னு கூட அவசியம் இல்லை, சாஃப்டாக கிடைக்கும். அதனால் ஹாட் வாட்டரில் நீங்கள் சப்பாத்தி பிசைஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லா ஹாட்டான பேனில் போட்டோடனே திருப்பி போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. நெய், பட்டர் எதுனாலும் போட்டுக்கலாம், எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். ஓகே, 2 பக்கமும் நல்லா மாற்றி எடுத்து லைட்டு தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 2 பக்கமும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. சப்பாத்தி, க்ரீன் பீஸ் கறி கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சாப்பிடும்போது கரெக்டான இருக்கும். கரம் மசாலா அந்த சீரக பவுடரோட ஸ்மெல் நல்லா வருது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி அண்ட் க்ரீன் பீஸ் கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நாங்கள் இப்போ எங்கள் சப்பாத்தியை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் பீஸ் மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு லெவல் வீடியோவில் பார்ப்போம். பாய், டாட்டா.